பசுமாட்டு பாலுக்கு இணையாக இருக்கக்கூடிய தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன? இந்த தேங்காய் பாலை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய உடலில் ஏற்படுது அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்காய் பால் அப்படிங்கிறது பல ஊட்டச்சத்துக்களை வழங்கக்கூடிய ஒரு பிரபலமான மாற்றுப்பால் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த தேங்காய் பாலை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய எலும்புகளானது வலுப்பட ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் சருமத்தில் எதுவும் நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே தீர்ந்து போகுங்க. இரத்த சோகையை விரட்டக்கூடிய அற்புதமான பாலாக இருக்கக்கூடிய தேங்காய் பால் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உடம்புல மேக்னீஷிய குறைபாடு ஏற்படும் பொழுது தான் நீரிழிவு நோயானது ஏற்படும். அந்த மேங்கனீஸ் குறைபாடை தடுக்கிறதுக்கு இந்த தேங்காய் பால் ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. தேங்காய் பாலில் வளமான அளவில் மேங்கனீஸ் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் எடுத்துக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் தேங்காய் பால் எடுத்துகிட்டு வரும் பொழுது உங்களுக்கு போதுமான அளவு கால்சியம் இல்லாத போதுமே உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாஸ்பரஸ் நிறைந்து இருக்கிறதுனால கட்டாயமாக எடுத்துக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளை உறுதியாக்கிறதுக்கு இந்த பாஸ்பரஸ் தான் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதுலேயுமே பாஸ்பரஸை கால்சியத்தோடு நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியமானது. ஸோ இந்த மாதிரி பாஸ்பரஸ் கால்சியம் எல்லாம் ஒன்றா இருக்கக்கூடியது அப்படின்னா தேங்காய் பால் தாங்க. போதுமான அளவு இரும்பு சத்து உடம்புல இல்லாத போது கண்டிப்பாக பலருக்கும் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வரது உண்டு. உலகத்தில் இருக்கக்கூடிய பலருக்கும் இரும்பு சத்து குறைபாடு இருந்துட்டு தான் இருக்குது. இந்த இரும்பு சத்து குறைபாடு இருந்துச்சு அப்படின்னாலே உடல் பார்த்திங்கன்னா பலவீனமாயிடும். ஹீமோக்ளோபினுடைய அதிகரிப்பு அப்படின்றதும் தடுத்து நிறுத்திடும். இதனால் ரத்த அணுக்கள் போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்காம ரத்த சோகையை ஏற்படுத்தும். ஒரு கப் தேங்காய் பால் இருக்குது அப்படின்னா அது உடம்புக்கு ரொம்பவே தேவையானது. இரும்பு சத்து, அதாவது உடம்புக்கு நம்ம அன்றாடம் தேவைப்படக்கூடிய இரும்பு சத்தில் 25% இந்த ஒரு கப் தேங்காய் பாலில் கிடைச்சிடும். எப்போல்லாம் தசைப்பிடிப்பு இருக்குது, தசை வலி ஏற்படுதோ அப்போல்லாம் கொஞ்சம் உணவோடு தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதில் அதிகமாக இருக்கக்கூடியதுன்னா மேங்கனீஸ் தாங்க. ஸோ மேங்கனீஸ் இருக்கிறதுனால தசை வலிகளுக்கு ஒரு சிறந்த நிவாரணியாகவும் இது கண்டிப்பாக இருக்கும். தேங்காய் பாலை நீங்கள் தினமும் எடுத்துக்கும் பொழுது அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்லது கொடுக்கும். ஏன்னா தேங்காய் பால் வெகு விரைவிலேயே பசியை அடக்கிடும். அதுக்கு காரணம் என்னன்னா தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து தாங்க. செலினியம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆக்சிஜனேற்ற தடுப்பான். இந்த செலினியம் தேங்காய் பாலில் அதிகமாகவே இருக்குது. ஸோ கீழ்வாதம் இருக்கக்கூடியவங்க இது நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ரத்த கொதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. பொட்டாசியம் கலந்த உணவை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். ஸோ பொட்டாசியம் உடம்புல இருக்கக்கூடிய இரத்த கொதிப்பினுடைய அளவை குறைக்கும். இந்த பொட்டாசியம் தேங்காய் பாலில் அதிகமாக இருக்குது. ஸோ பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அது தேங்காய் பாலானது உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலை உறுதிப்படுத்தி கொடுக்கு அப்படின்றதுனால எந்த விதமான நோய் தொற்றுகளும் உங்களுக்கு ஏற்படாது. சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்கும், இரும்பல் இருக்கும். ஸோ இதெல்லாம் விரட்டி அடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு தேங்காய் பாலை எடுத்துக்கலாம். ஸோ மேலும் இந்த தேங்காய் பாலில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக உடலுடைய நோய் எதிர்ப்பு அமைப்பானது வலுப்பட ஆரம்பிக்கும். அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு எந்த விதமான கிருமியும் அட்டாக் ஆகவே ஆகாது. ஸோ தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு செயல்பாடுகள் சிறப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்முடைய உடம்புக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. உடம்புல இருக்கக்கூடிய புரோஸ்டேட் சுரப்பினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஜிங்க் ரொம்ப முக்கிய பங்கு எடுத்துக்குது. இந்த புற்றுநோய் அணுக்களுடைய செயல்பாடுகளை குறைக்கக்கூடிய இந்த ஒரு விஷயமும் தேங்காய் பால் உங்களுக்கு கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். அதனால் தேங்காய் பாலை கட்டாயம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஸோ மாற்றுப்பால் அப்படின்னு சொன்னது எதுக்காக அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மாட்டுப்பால் குடிக்கிறதுக்கு பிடிக்காது. அந்த பசும்பால் குடிக்க பிடிக்காதவங்களாம் அதுக்கு மாற்றாக நீங்கள் தேங்காய் பாலை எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பாலை நீங்கள் தினந்தோறும் எடுத்துக்கும் பொழுது அது கண்டிப்பாக பல வழிகளில் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க. தேங்காய் பால் குடிச்சிங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான நோயுமே சரியாக போயிடும். குறிப்பாக வாய்ப்புண் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ தேங்காய் பால் நமக்கு நல்லது தான் அதிகமாகவே செய்யுதுன்னு சொல்லலாம். தேங்காய் பாலை அன்னையோட ஒப்பிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய அன்னை வயிற்றிலேருந்து நம்ம பூமிக்கு வரத்துக்கு 10 மாதங்கள் ஆகுது இல்லையா? அதே மாதிரி தாங்க ஒரு தேங்காய் கருவாகி பூமிக்கு வரத்துக்கு 10 மாதம் ஆகும். பொதுவாக தேங்காயில் அதிகமான கொழுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. ஆனால் நம்மளோட உடம்புக்கு தேவையான கொழுப்பு அப்படிங்கும் பொழுது நல்ல கொழுப்புகள் கண்டிப்பாக இருக்கும். எப்போதெல்லாம் கொழுப்பு உருவாகும் அப்படின்னா அந்த தேங்காயை நீங்கள் சமைத்து சாப்பிடும் பொழுது தான் அது கெட்ட கொழுப்பாக உங்களுக்கு மாறும். தேங்காயை நீங்கள் வெறுமனே பச்சையை சாப்பிடும் பொழுது அது உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்ல கொழுப்பாக மட்டும்தான் இருக்கும். தேங்காயை நீங்கள் குழம்பு வைத்தோ பொரியல்லையோ இது மாதிரி சேர்க்கும் பொழுது தான் உங்களுக்கு அது மாற்றமாக மாறிடும். அதனால் நீங்கள்
கெட்ட கொலஸ்ட்ராலா மாறுறத விட்டுட்டு, நீங்க அப்படியே வந்து சாப்பிடுங்க. சமைக்காம சாப்பிடுங்க. அது வந்து நல்ல கொழுப்பு. முடிஞ்ச அளவுக்கு தேங்காய பச்சையா சாப்பிடுங்க. தேங்காய பச்சையா ஒரு வேளை உணவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னுமே வந்து உங்களுக்கு நெறைய நன்மைகள் கிடைக்கும். தேங்காய் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, உடைத்த 1/2 மணி நேரத்துக்குள்ள பச்சையா சாப்பிட்றணும். அதுதான் வந்து அமிர்தம். அதுக்கு மேல எடுத்துக்க கூடாது. தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா, உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு திறனை அதிகமாக்கி நல்ல ஆற்றல் கொடுக்குது. ஸோ, அடிக்கடி நீங்க தேங்காய் பால குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய எந்த விதமான நோயும் வந்து ஏற்படாது. அதிலருந்து நீங்க தப்பிக்க முடியும். தேங்காய் பால்ல இது மட்டும் இல்லங்க, நார்ச்சத்து அதிகமா இருக்கு அப்படின்னு தெரியும். அது மட்டுமா, விட்டமின் சி, இ, பி1, பி3, பி5, பி6, மினரல்ஸ், இரும்புச்சத்து, செலினியம், சோடியம், கால்சியம் அப்படின்னு நெறைய சத்துக்கள் இருக்கு. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த மேங்கனீஸ் அதிகமா இருக்கு. ஸோ, அப்பப்ப நீங்க இத குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, நீரிழிவு ஏற்படக்கூடிய அபாயம் கண்டிப்பா குறையும். அதனால டயாபெட்டிக் பேஷண்ட்ஸா இருக்கக்கூடியவங்க, அது வராம தடுக்கிறதுக்கு இல்ல டைப் 1 அந்த ரேஞ்சில இருக்கக்கூடியவங்கலாம் கண்டிப்பா தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இது உடம்புல திசுக்களுடைய வளர்ச்சிய வந்து தூண்டி கொடுக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடம்புக்கு செரிமான பிரச்சனைகள் அப்படின்னு எதுவுமே ஏற்படாது. செரிமான கோளாறுகள் இருந்துச்சு அப்படின்னா, அதெல்லாம் சரி பண்ணி, உடம்புல இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்த வந்து அதிகமாக்கி கொடுத்துரும். அதனால கல்லீரல் வீக்கம், கல்லீரல் கொழுப்பு, கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய வலிமை இந்த தேங்காய் பாலுக்கு உண்டுங்க. ஸோ, தேங்காய் பால்ல அதோட லாரிக் அசிட் வந்து அதிகமா இருக்கு. இந்த லாரிக் அசிட் என்ன பண்ணும்னா, கொழுப்புடைய அளவ வந்து குறைச்சி, இதயத்த வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஸோ, தாய்ப்பால்ல இருக்கக்கூடிய மோனோலாரின் சக்தி தேங்காய் பால தவிர வேற எதுலயுமே கிடையாது. அதனால நீங்க தேங்காய் பால தாராளமா, தைரியமா வந்து எடுத்துக்கலாம். சகல விதமான நோய்களையும் வந்து குணமாக்கக்கூடியது அப்படின்னா, அது தேங்காய் பால் மட்டும்தாங்க. இந்த தேங்காய் பால் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள மற்றும் அழுக்குகள் இருந்துச்சு அப்படின்னா கூட வெளியேற்றி கொடுத்துடும். ஸோ, ரத்தத்த சுத்தமாக்கும், உடலையே வந்து உரமாக்கி கொடுக்கும். உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் நம்மளுடைய உறுப்புகள வந்து புதுப்பிச்சு கொடுக்கும். ஸோ, தேங்காய் கொஞ்சமா திருவி நாட்டு சர்க்கரை சேர்த்து குழந்தைகளுக்கெல்லாம் ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸா கொடுங்க. ஸோ, இத விட பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ஒண்ணு இருக்கவே முடியாது. அதாவது பழங்காலத்துல இறக்கும் தருவாயில இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட தேங்காய் பால் தான் கொடுப்பாங்களாம். அப்படி தேங்காய் பால் கொடுத்து அவங்களுடைய வாழ்நாள் வந்து நீட்டிப்பானது ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, இந்த மாரி இவ்ளோ பெரிய விஷயத்துக்கு பயன்படக்கூடியதுன்னா, அது தேங்காய் பால் தாங்க. ஸோ, காலையிலே நீங்க தேங்காய் துருவி அத அரைச்சு பால் எடுத்து அதோட நாட்டு சர்க்கரையோ, கருப்பட்டியோ சேர்த்து குழந்தைகளுக்கு வந்து கொடுத்து பாருங்களேன். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். அவங்களுடைய உடம்புல எந்த விதமான நோய்களும் ஏற்படாது. மேலும் எல்லாருமே உங்களுடைய இனப்பெருக்க உறுப்புகளுக்கு அடியில மலக்குடலுக்கு மேற்புறமா அமைந்திருக்கக்கூடிய சுரப்பி தான் புரோட்டிஸ்ட் சுரப்பின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பல ஆண்களுக்கு நடுத்தர வயது இருக்கக்கூடிய காலத்துல புரோட்டிஸ்ட் சுரப்பியில தான் புற்றுநோயே வந்து ஏற்படுது. ஸோ, தேங்காய் பால் அப்பப்ப நீங்க சாப்பிட்டு வரும் பொழுது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய புரோஸ்டேட் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாகுதுங்க. ஸோ, இந்த மாதிரி நிறைய நன்மைகளை கொடுக்குது. கட்டாயம் வந்து ட்ரை பண்ணுங்க. யாருக்கெல்லாம் தேங்காய் பால் பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்காய் பாலை நீங்க தொடர்ந்து வாரத்துக்கு 3 முறை எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பா இருக்கும். நல்லதே சாப்பிடுவோம், நலமோடு வாழ்வோம். இந்த ஆரோக்கிய தகவலை நீங்க கண்டிப்பா எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். வீடியோ பதிவுல பார்த்த தகவல்களை போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.